Hello students, இந்த வீடியோல நம்ம கேன்சர் டாபிக் பத்தி பார்க்கலாம். What is cancer? Cancer is an uncontrolled, unorganized and abnormal growth of cells. So cancer அப்படின்றது என்னன்னா cells வந்து divide ஆகி replicate ஆகிறது abnormal-ஆ இருக்கும். Okay, that will be uncontrolled one. அந்த process-ஐ நம்ம control பண்ணவும் முடியாது. ஸோ அந்த அப்நார்மல் growth ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கிளம்ப் ஆஃப் செல்ஸ். அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் மாதிரி ஒரு கொத்தா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த செல்ஸ் வந்து மெலிக்னன்ட் செல்ஸ்ன்றாங்க. why it is called as an malignant means மெலிக்னன்சி அப்படின்னா ஒரு வீரியம் உள்ள ஒரு தன்மையாக மாறும் அந்த செல்ஸ். ஓகே, ஸோ அந்த குரூப் ஆஃப் மெலிக்னன்ட் செல்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியோபிளாசம் இல்லை டியூமருன்றோம். ஓகே, ஸோ கேன்சர் இஸ் கம் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் கார்கினோஸ் அண்ட் லாட்டின் வேர்ட் கேன்க்ரம். கேன்க்ரம் அப்படின்னா கிராப். ஸோ கிராபோட ஏன் கேன்சரை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிராபுக்கு வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்ப்ரெட்டிங் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கனால அது கேன்சரும் கிராபையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா studying about the cancer is called as an oncology. ஓகே, நம்ம மெடிசனில் வந்து ஒவ்வொரு பிரான்ச் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி கேன்சர் கண்டிஷனை பற்றி டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றின ரிசர்ச் பண்ணி படிக்கிறது தான் வந்து ஆன்காலஜி. ஸோ த டாக்டர்ஸ் who have specialized in oncology field, அந்த டாக்டர்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்காலஜிஸ்ட். ஆன்காலஜிஸ்ட்ன்றவங்க யாருன்னா doctors who treat the cancer patients. Next we will see about the properties of cancer. Properties of cancerல வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து இந்த கேன்சர் வந்து எதை தாக்குது அப்படின்னா செல்ஸ். ஓகே, அந்த செல் டிவிஷன் ரிப்ளிகேஷனை தான் வந்து இது மெயினாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோன்னா அப்நார்மல் செல் டிவிஷன் எப்படி இருக்கும், அண்ட் செல் மெம்பரைன் எப்படி இருக்கும் கேன்சரில், நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அக்கர்ஸ் ஒன்லி இன் தோஸ் செல்ஸ் விச் அண்டர்கோ செல் டிவிஷன். செல் டிவிஷன் எங்கே நிறையா நடக்குதோ அங்கே தான் கேன்சர் வந்து உருவாகும். ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காது அப்படின்னா கார்டியாக் செல்ஸ்லேயும் நியூரான்ஸ்லேயும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கார்டியாக் செல்ஸ்லேயும் நியூரான்ஸ்லேயும் வந்து செல் டிவிஷன் வந்து ரேர். செல் டிவிஷன் வந்து அதிகமாக நடக்காதனால அங்கே கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் ரொம்ப ரேர். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செல் டிவிஷன் ஆகும்போது நியூக்ளியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் வந்து எங்கே நடக்காது அப்படின்னா ஆர்பிசி பிளேட்லெட்ஸில் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் வந்து அங்கே வந்து நியூக்ளியஸ் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ கேன்சர் வந்து ஆர்பிசி பிளேட்லெட்ஸில் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் வில் கண்டைன் அன் என்சைம் டெலோமரேஸ். டெலோமரேஸ் வில் பி ஆப்சன்ட் ஃபார் நார்மல் ஹெல்தி பீயிங். நார்மல் ஹெல்தி செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலோமரேஸ்ன்ற என்சைம் இருக்காது. இந்த டெலோமரேஸ் என்சைம் இருக்கிறனால தான் அந்த கேன்சர் செல்ஸை வந்து ஒரு அழியாத தன்மையாக மாற்றுது. செல் டிவிஷன் ஆகி ரிப்ளிகேஷன் ஆகிறது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். கேன்சர் செல்ஸை வந்து ஒரு இம்மார்டலாக மாற்றுறதே இந்த என்சைம் டெலோமரேஸ் தான். இம்மார்டல் அப்படின்னா அழியாத தன்மை. இந்த செல் டிவிஷனில் முக்கியமான சில டேர்ம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அனப்ளாசியா அப்படின்னா ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்நார்மலாக மாறுறது வந்து அனப்ளாசியா. ஓகே, அப்நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், அதோட மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. ஹைப்பர்பிளேசியா அப்படின்னா செல்லோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னா இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் செல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் செல் மெம்பரைன். கேன்சரில் வந்து எப்படி செல் மெம்பரைன் இருக்கும், கேன்சர் செல்லோட மெம்பரைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரைன் வந்து ஒரு அப்நார்மல் ஷேப்பாக இருக்கும். நம்ம நார்மல் ஹெல்தி செல்ஸோட ஷேப், அந்த செல் மெம்பரைனோட ஷேப் வந்து ரவுண்டோ ஓவலோ இருக்கிற மாதிரி இதில் வந்து ஷேப்பே இருக்காது, அப்நார்மலாக இருக்கும். சைட்டோஸ்கெலிட்டன்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த பிளாஸ்மா மெம்பரைனில் ப்ரெசென்ட்டாக இருக்க கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ்லாம் வந்து இருக்காது, இல்லைன்னா மாடிஃபைடு ஸ்ட்ரக்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா
கேன்சர் செல்லோட நியூக்ளியஸ் வந்து நிறைய டிஎன்ஏ இருக்கும், அதில் கண்டெய்ன்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அதனால நியூக்ளியஸோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேன்சர் செல்லை நீங்கள் மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்க்கும்போது நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா நார்மல் கலரை விட அது ரொம்ப டார்க்காக நமக்கு தெரியும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், லைட் பிங்கிஷில் இருக்கிறது வந்து நார்மல் ஹெல்தி செல்ஸோட நியூக்ளியஸ். ஆனால் அதே இது கேன்சர் செல்லோட நியூக்ளியஸ் வந்து நீங்கள் ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப் அடியில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வயலட் கலரில் தெரியுது பாருங்கள், டார்க் ஸ்டெயினா. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்க்ரோமேட்டிக் நியூக்ளியை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் கேன்சர் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம்குள்ளே நிறையா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நியூக்ளியஸ் இருக்கும், குரோமாட்டின் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், மைக்ரோடியூபிள்ஸ் ஃபிலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு செல்லுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த செல் காம்பனன்ட்ஸில் நிறையா இருக்கும். இது நார்மல் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் லார்ஜாக இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியோலஸ் தான் இருக்கும். பட் ஆனால் கேன்சர் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாலாம் ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும். ரிபோசோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் நிறையா அதிகமாக இருக்கும். மைக்ரோடியூபிள்ஸ் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸார்கனைஸ்டாக இருக்கும். நியூக்ளியஸ் மல்டிபிள் நிறைய நியூக்ளியர் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஸோ டோட்டல் அந்த செல்லோட அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மல் கண்டிஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்ஸ் வந்து ஏஞ்சியோஜெனிசிஸ். கேன்சர் செல்ஸ் வில் ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிங் த நியூ பிளட் வெசல்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஞ்சியோஜெனிசிஸ். ஏஞ்சியோஜெனிசிஸ்னா ஒரு நியூ பிளட் வெசல்ஸை ஃபார்ம் பண்ணுறது. ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கேன்சர் செல்ஸ்க்கு வந்து நிறையா அந்த செல் டிவிஷன் ரிப்ளிகேஷன் நடக்கிறனால அதுக்கு தேவையான அந்த நரிஷ்மெண்ட்டை பிளட் வெசல்ஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஓகே, ஸோ அதனால அது பக்கத்தில் இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆக வைக்கிது. ஸோ இங்கே இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். கேன்சர் செல் பக்கத்தில் டியூமர் செல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பிரான்ச் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எதுக்கு அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக இந்த கேன்சர் செல்ஸை ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஞ்சியோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவுமே லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். நார்மல் ஹெல்தி செல்ஸில் வந்து இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஓகே, கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்கிறனால தான் செல்ஸ் வந்து அதிகப்படியாக அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆகிறது இல்லை. ஆனால் இந்த கேன்சர் செல்ஸில் அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனால தான் என்ன ஆகுது, கேன்சர் செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகி ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் டியூமர். இந்த பிக்சர் பாருங்கள், நார்மல் ஹெல்தி செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் டிவைட் ஆகும், ஒரு 2-3 தடவை டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த செல்ஸ் வில் டை. பட் ஆனால் கேன்சர் செல்ஸ் பாருங்க டிவைட் ஆகி ஒரு குரூப் ஆஃப் கிளம்ப் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அது ஏன் அப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா, அது இந்த கேன்சர் செல்ஸில் இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன்ற ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் மெட்டாஸ்டாசிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் கேன்சரில். ஓகே, கேன்சர் செல்ஸ் வந்து ஒரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னா அது ஸ்லோவாக பிளட் வழியாகவும் லிம்ஃப் வழியாகவும் பக்கத்தில் இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் போய் மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு ட்ராவல் பண்ணி அந்த மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ். ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம பாடியில் எங்கே வேணாலும் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பிளட் வழியாகவும் லிம்ஃப் வழியாகவும். இந்த பிளட் வழியாக லிம்ஃப் வழியாக போகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வேஷன். இன்வேஷன்னா பிளட் வழியாக ஊடுருவி கேன்சர் செல்ஸ் இன்னொரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது. அந்த இன்னொரு ஆர்கனுக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர். கேன்சருக்கும் ஜீனுக்கும் என்ன சம்பந்தம்? ஹியூமன்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்கோஜீன்ஸ், இன்னொன்று வந்து ஆன்டி ஆன்கோஜீன்ஸ். ஆன்கோஜீன்ஸ் அப்படின்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய ஜீன்ஸ்க்கு பேர் ஆன்கோஜீன்ஸ். ஆன்டி ஆன்கோஜீன்ஸ்னா கேன்சர் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து ஆன்டி ஆன்கோஜீன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் கேன்சர் சப்ரஸிங் ஜீன்ஸ்னு சொல்லலாம், டியூமர் சப்ரஸிங் ஜீன்ஸ்னு சொல்லலாம். இது ரெண்டுமே நம்ம உடம்புல இருக்கும். ஓகே, கேன்சர் ப்ரொடியூசிங் ஜீன்ஸுமே இருக்கும்,
ஆனால் அது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஆன்டி ஆன்கோஜீன்ஸும் இருக்கும், அது நல்ல ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். அதனால தான் நமக்கு கேன்சர் வரதில்லை. ஓகே, ஸோ ஆன்டி ஆன்கோஜீன்ஸோட எக்ஸாம்பிள் தான் இது. MTS1, NM23 இதெல்லாமே ஆன்டி ஆன்கோஜீன்ஸ். இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா கார்டியன் ஆஃப் ஜீனோம். ஏன்னா நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஜீன், நமக்கு கேன்சர் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மெயின் ஜீன் டியூமர் சப்ரஸர் ஜீன். ஸோ அதனால கார்டியன் ஆஃப் ஜீனோன்றாங்க. புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ். ஸோ நம்ம நார்மல் ஹெல்தி செல்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆன்கோஜீன்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ். ஆன்டி ஆன்கோஜீன்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு கார்சினோஜன் கூட எக்ஸ்போஸ் ஆனாலும், கார்சினோஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனி கேன்சர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்சஸ், கேன்சர் உருவாக்கக்கூடிய காரணிகளை வந்து நம்ம கார்சினோஜன்றோம். கார்சினோஜன் கூட நாம் டெய்லி எக்ஸ்போஸ் ஆனாலும் நம்ம உடம்புல ஆன்டி ஆன்கோஜீன்ஸ் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த கேன்சரை வராமல் நம்ம தடுக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த ஆன்கோஜீன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆயிடுச்சு, புரோட்டோ ஆன்கோஜீன்ஸாக மாறிடுச்சு. புரோட்டோ ஆன்கோஜீனா அந்த இன்ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கிற ஆன்கோஜீன்ஸ் வந்து ஆக்டிவாக மாறிடுச்சுன்னா நமக்கு கேன்சர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா, ஸோ கார்சினோஜன் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம டிஎன்ஏவை மாறிடும், செல்ஸோட டிஎன்ஏ வந்து ஆல்டர் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஆல்டர் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்க அந்த இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்க ஆன்கோஜீன்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு பேர் தான் புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ். ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்கோஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்டி ஆன்கோஜீன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ நமக்கு கேன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டில் வந்து கேன்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக கேன்சர் செல்ஸ் நம்ம உள்ளே போச்சுனாலே நம்மளுடைய லிம்போசைட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே லிம்போசைட் வீக்காக இருக்கவங்க தான் வந்து இந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஸ்டேட்டில். ஓகே, அதாவது எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட் வந்து இம்யூனோ சப்ரசன் ட்ரக் எடுக்கிறாங்க. இம்யூனோ சப்ரசன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ட்ரக். ஸ்டீராய்டெல்லாம் வந்து இம்யூனோ சப்ரசன்ட். ஓகே, ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா லிம்போசைட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் இந்த கேன்சர் செல்ஸ் வந்தோடனே என்ன பண்ணும், இருக்கிற லிம்போசைட்டையும் அழிச்சிரும். ஸோ கேன்சர் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் we will see about the commonest cancer in the world. Commonest global cancer in males வந்து lung cancer. Indian cancer among males வந்து oral cancer. இது ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் காமனஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர். இந்தியா லெவலில் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து எது காமனஸ்ட்னா சர்விக்ஸ் கேன்சர். கேன்சர் வில் அஃபெக்ட் ஆல் தி ஏஜ் குரூப், பட் ஆனால் காமனஸ்ட் ஏஜ் குரூப் வந்து 40 to 60 years. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்ன சப்ஸ்டன்சஸ், என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கேன்சரை உருவாக்குது, என்ன ஏஜென்ட் என்ன டைப் ஆஃப் கேன்சரை உண்டாக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா ஸ்கின் கேன்சர் ஆகும். எக்ஸ்ரேஸ்க்கு நம்ம நிறைய எக்ஸ்போஷர் ஆகும்போது லுக்கீமியா அப்படின்னா பிளட் கேன்சர். நம்ம டைட்டான கிளாதிங் வந்து வியர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரலாம். ரேடியம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வாட்ச் ஃபேக்ட்ரியில் ரேடியம் நிறையா எக்ஸ்போஸ் ஆகும்போது போன் கேன்சர் வரும். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், அயனைசிங் ரேடியேஷன் இதுலாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆச்சோம் அப்படின்னா லுக்கீமியானா பிளட் கேன்சர். டொபேக்கோ, ஸ்மோக்கிங், கோல்டார் இதுலாம் வந்து நிறையா பென்சோபைரின், நைட்ரோசமைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு ஓரல் அண்ட் லங் கேன்சர் டெவலப் ஆகும். வினைல் குளோரைடுன்றது இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிவிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது லிவர் கேன்சர் வரும். கேட்மியம் ஆக்சைடுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது மேலுக்கு வரும். ஓகே, மேலுக்கு வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த கிளாண்டில் வர கேன்சர். அரோமேட்டிக் அமைன்ஸில் எக்ஸ்போஸ் ஆகும், அதாவது நாப்தலின் பால்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூரினரி பிளாடர் கேன்சர் வரலாம். asbestos, arsenic, aniline, dyes, chromium, நிக்கல், மஸ்டர்ட் கேஸ் இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா லங் கேன்சர் வரும். பென்சீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது போன் மேரோ கேன்சர். டயத்தெல்ஸ்டில்பெஸ்ட்ரால்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் டேப்லெட், அது நம்ம நிறையா கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா வஜைனல் கேன்சர் வரும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஈஸ்ட்ரோஜன் இருக்கும், மேலுக்கு வந்து டெஸ்டஸ்டிரோன் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இது வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு கேன்சர் டெவலப் ஆகும். ஸோ மேலுக்கு வந்து டெஸ்டஸ்டிரோன் ஹார்மோன் அதிகமாகும் போது அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது பிரெஸ்ட் அண்ட் வெஜைனல் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது லிவர் கேன்சர் வரும். ஹியூமன் பப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி வைரஸ்ன்னுவாங்க, சில வைரஸும் வந்து நமக்கு கேன்சரை உருவாக்கும். ஓகே, ஹியூமன் பப்பிலோமா வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது சர்விக்ஸ் கேன்சர் வரும். மெயினாக வந்து பப்பிலோமா வைரஸ், ஈவன் எப்ஸ்டீன் பார் வைரஸும் சொல்லலாம். ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர் வரும் அப்படின்னா கப்போசி சார்கோமான்னு ஒரு வகையான கேன்சர் வரும். எப்ஸ்டீன் பார் வைரஸ்னால நமக்கு பர்கிட்ஸ் லிம்ஃபோமா வரும். பர்கிட்ஸ் லிம்ஃபோனா ஜால வந்து டியூமர் ஆகும். ஓகே, ஸோ இந்த தாட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கட்டி மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அது பேர் தான் பர்கிட்ஸ் லிம்ஃபோமா. நேசோஃபெரிஞ்சியல் சைட், அதாவது நேசல் ட்ராக் ஃபுல்லாகவுமே அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், மியூகோசல் இரிட்டேஷன் ஆஃப் சியூவிங் டொபேக்கோ அண்ட் பீட்டல் நட். அதாவது டொபேக்கோ புகையில யூஸ் பண்ணுறது, பீட்டல் நட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மியூகோசா லேயர் வாயில் வந்து ஃபுல்லாக லேயர்லாம் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு லிப் அண்ட் ஓரல் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷார்ப் டூத் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஷார்ப் டூத் வந்து மியூகோசால பட்டு இரிட்டேட் ஆகி அல்சர் ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு டங் கேன்சர் டெவலப் ஆகும். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு என்டையர் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுமே வந்து அஃபெக்ட் ஆகி அதில் கேன்சர் செல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் மெயினாக பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வரும். ஓகே, ஸ்மோக்டு ஃபிஷ்னால் சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா ஃபிஷ், அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் டெவலப் ஆகலாம். பீஃப் நிறையா எடுக்கிறவங்களுக்கு இன்டெஸ்டினல் கேன்சர் டெவலப் ஆகும். அதே மாதிரி அஃப்லாடாக்சின் அப்படின்றது ஒரு வகையான டாக்ஸின். ஓகே, ஸோ அந்த டாக்ஸின் வந்து ஒரு ஃபங்கஸ்டேருந்து உருவாகும். அஸ்பர்கிலஸ் ஃப்ளேவிஸ்ன்ற ஃபங்கஸ்டேருந்து வரும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லிவர் கேன்சர் வரும். பீர் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ரெக்டல் கேன்சர் வரும். ஹை ஃபேட் டயட் இருக்கவங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பிரெஸ்ட் கேன்சர் வரும் லேடிஸ்க்கு. சிந்தட்டிக் கலர், சிந்தட்டிக் சால்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கேசரிலாம் வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அஜினோமோட்டோ சால்ட் யூஸ் பண்ணுவாங்க. அஜினோமோட்டோவை தான் மோனோசோடியம் குளுட்டாமேட்டுன்னுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்சினோஜன்ஸ் நிறையா இருக்குது. இன்டெஸ்டைனல் கேன்சர் டெவலப் ஆகும் இதனால். நெக்ஸ்ட் வந்து வார்னிங் சைன்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒன்ஸ் நம்ம கேன்சர் செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா சில சிக்னல்ஸ் நமக்கு வெளியில் தெரியும். என்னென்ன சிக்னல்ஸ் அப்படின்னா இதை கொடுத்தது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம நார்மல் மோஷன் போகிறது, யூரின் போகிறது, இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆகும். நம்ம உடம்புல வந்து ஸ்கேப், சோர் ஆர் அல்சர், புண்ணு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த புண்ணும் வந்து ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 3 வீக்ஸ்க்கு மேலேயும் ஆயும் ஹீல் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் ஆரிஃபைசஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிஸ்சார்ஜஸ் வர ஆரம்பிக்கும், ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளோட நேச்சுரல் ஆரிஃபைஸ் ஓப்பனிங்ஸ்னால் நிப்பிள், யுரித்ரா, நோஸ், வெஜைனா இங்கெல்லாம் டிஸ்சார்ஜஸ் வரும். பிரெஸ்ட்டில் கேன்சர் வரும்போது நமக்கு கட்டி மாதிரி தெரியும், மாஸ் மாதிரி. திக்கனிங் வில் பி சீன் இன் த பிரெஸ்ட். இன்டைஜஷன், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், வாட் ஆர் மோல் இருந்ததுன்னா ஆப்வியஸாக அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மோல்னா மச்சம், வாட்னா மருன்வாங்க இல்லையா, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். காஃப் இருக்கலாம், ஹார்ஸ்னஸ், தொண்டை கரகரப்பு இருக்கும், வெயிட் லாஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர். நெக்ஸ்ட் வந்து பினைனுக்கும் மெலிக்னன்ட்க்கும் என்ன வித்தியாசம்? பினைன்னா தீங்கற்ற கட்டி, மெலிக்னன்னா தீங்குள்ள கட்டி. பினைன்றது வந்து வந்துச்சுனாலும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம். பட் ஆனால் மெலிக்னன் வந்துச்சுன்னா குணப்படுத்துறது கஷ்டம். மெலிக்னன்னாலே நான் சொன்னேன் வீரியம் உள்ள தீங்குள்ள ஒரு செல்லாக மாறிடும். ஓகே, ஸோ பினைன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் வந்து பினைனில் கிடையாது. கேப்சூலால் கவர் ஆகிருக்கும். அந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா கேப்சூலால் கவர் ஆகிருக்கும். ஸோ செல் டிவிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்காது. அந்த செல் வந்து ஷேப்போட தான் இருக்கும், ஓவலாக ரவுண்டாக இருக்கும். டியூமர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெல் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்றாங்க. க்ரோ ஸ்லோலி, மெதுவாக தான் வளரும். இங்கே மெலிக்னன்ட்டில் பார்த்திங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் ஆகும், கேப்சூலால் கவர் ஆகிருக்காது. ஸோ செல் டிவிஷன் அதிகமாக இருக்கும், ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும்.
டியூமர் செல்ஸ் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட செல் டிவிஷன் வந்து ரொம்ப அதிகமாக ரேப்பிடாக நடக்கும். பினைனில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் எதுவும் இருக்காது, அந்த கட்டியில் வந்து எதுவும் பெயின் தெரியாது. இங்கே வந்து மெலிக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும். மார்டாலிட்டி வந்து இங்கே ரொம்ப லோ. மார்டாலிட்டினா டெத் ரேட். பினைன் டியூமர் வந்துச்சு அப்படின்னா நம்ம காப்பாற்றிடலாம், ஆனால் இங்கே வந்து மெலிக்னன்சியில் வந்து காப்பாற்றுறது கஷ்டம். இந்த பினைன் டியூமரோட கட்டி வந்து நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிடலாம், பட் ஆனால் மெலிக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதை எக்ஸிஸ்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கேன்சர் பேஸ்ட் ஆன் தேர் லொக்கேஷன். ஃபஸ்ட்டு வந்து கார்சினோமா. எப்தீலியமில் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கார்சினோமா அப்படின்வாங்க. எப்தீலியம்னா ஒரு லேயர், உங்களுக்கு தெரியும் எப்தீலியல் லேயர், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்க லேயர். அந்த லேயரில் நமக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அதை கார்சினோமான்வாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்டு, லங்ஸு, இன்டெஸ்டைன், கோலான், ஸ்கின், லிவர், பேங்க்ரியாஸ், சர்விக்ஸ், கிட்னி, இதுலாம் கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம கார்சினோமான்னு சொல்வோம். பிளட்டில் கேன்சர் வந்துச்சுன்னா லுக்கீமியா. லுக்கீமியா அப்படின்றது என்னன்னா டபிள்யூபிசியோட செல்ஸ் வந்து அப்நார்மலாக க்ரோத் ஆகிறது தான் வந்து லுக்கீமியா, இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டபிள்யூபிசி செல்ஸ். ஸோ அந்த போன் மேரோ செல்ஸ்லேருந்து தான் நமக்கு டபிள்யூபிசி உருவாகுது. ஸோ அந்த டபிள்யூபிசியோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பிளட் கேன்சர்ன்றோம், அதுதான் பிளட் கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ 2 டைப் ஆஃப் டபிள்யூபிசிஸ் இருக்குது. அதாவது கிரானுலோசைட், லிம்போசைட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிரானுலோசைட்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கேன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைலாய்ட். லிம்போசைட்டில் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லிம்ஃபாய்ட். நெக்ஸ்ட்டு வந்து சார்கோமா. சார்கோமான்றது என்ன அப்படின்னா மீசோடர்மல் லேயரில் வருது, அதாவது மசிலில் வர்றது சார்கோமா. போனில் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆஸ்டியோமா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வருது சார்கோமா கண்டிஷன். லிம்ஃபோமா அப்படின்றது என்னென்னா நிணநீர். நிணநீரில் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா லிம்ஃபோமான்னு. லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், லிம்ஃப் நோட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நமக்கு கேன்சர் வந்துச்சுன்னா லிம்ஃபோமா. நெக்ஸ்ட் அடினோமா. கிளாண்ட் சுரபிகளில் வந்து கேன்சர் செல்ஸ் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அடினோமான்மோ. நமக்கு என்னென்ன சுரபிகள்லாம் இருக்குது, பிட்யூட்ரி இருக்குது, தைராய்டு இருக்குது, அட்ரீனல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு கேன்சர் செல்ஸ் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் அடினோமாஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜிங் ஆஃப் கேன்சர். இது இன்டர்நேஷ்னல் யூனியன் அகெயின்ஸ்ட் கேன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஎன்எம் கிளாசிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க 3 ஸ்டேஜாக. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டி, அதாவது பிரைமரி டியூமர் சைஸ், அந்த இடத்துல மட்டும் கேன்சர் வருது. என் வந்து செகண்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த கேன்சர் செல் வந்து லிம்ஃப் நோட்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. 3வது வந்து மெட்டாஸ்டாசிஸ், ஒரு இடத்துலேருந்து பிளட் வழியாகவும் லிம்ஃப் நோட்ஸ் வழியாகவும் கேன்சர் செல்ஸ் பரவி ஊடுருவி இன்னொரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது 3rd ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு டயக்னோசிஸ். ஒரு கேன்சர் செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா பயாப்சி. பயாப்சி அப்படின்னா எந்த ஆர்கனில் கேன்சர் வந்திருக்கோ அந்த ஆர்கனில் இருக்க ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறது தான் பயாப்சி. ஓகே, அதை பற்றி படிக்கிற ஸ்டடீஸ்க்கு பேர் வந்து ஹிஸ்டோபெத்தலாஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னுவாங்க. இது யார் பண்ணுவா அப்படின்னா பெத்தாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, எஃப்என்ஏசி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர், ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்வாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அஃபெக்டட் ஆர்கனில் நீடில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சம் செல்ஸை வந்து ஆஸ்பிரேட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் கடியில் எக்ஸாமைன் பண்ணுறது எஃப்என்ஏசி ப்ரொசீஜர். சிடி ஸ்கேன் பண்ணாலும் நமக்கு கேன்சர் செல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணலாம். சிடி அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ் ஏக்சியல் டோமோகிராஃபி. ஸோ இந்த எக்ஸ்ரேஸை வந்து யூஸ் பண்ணி 3 டைமென்ஷனல் பிக்சர்ஸ் தான் நமக்கு தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேன்றது என்னன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டிஷ்யூஸில் என்னென்ன பெத்தலாஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இருந்தாலும் அதை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு பிளட் கேன்சருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டயக்னோசிஸ். சில ஸ்பெசிஃபிக் கேன்சருக்கு நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்விக்ஸ் கேன்சருக்கு பேப் டெஸ்ட்டுன்னுவாங்க. பேப் டெஸ்ட் அப்படின்னா பெப்பானி கோலோ டெஸ்ட், அதாவது சர்விக்கல் ரீஜனில் ஸ்மியரிங் பண்ணி பார்க்குறது. லங் கேன்சருக்கு ஸ்பியூட்டம் சைட்டாலஜி, செஸ்ட் ரேடியோகிராஃபிலாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு லங் கேன்சர் டெவலப் ஆகுதான்னு கண்டுபிடிக்கலாம். பிரெஸ்ட் கேன்சர்
இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வீட்லேயே நம்மளோட பிரெஸ்ட் அசஸ் பண்ணி பார்க்கணும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் பால்பேஷன் பண்ணி பார்த்தா கட்டி எதாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மேமோகிராஃபி தெர்மோகிராஃபிலாம் பண்ணிக்கலாம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு PSA டெஸ்ட்டுன்னுவாங்க, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அந்த டெஸ்ட் மூலம் நம்ம ப்ராஸ்டேட் கேன்சரை டயக்னோஸ் பண்ணலாம். இன்டெஸ்டைனல் கேன்சர் இருக்கான்றதுக்கு அக்கல்ட் பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்ப்பாங்க. அதாவது ஆல்ரெடி இன்டெஸ்டைனில் வந்து ரொம்ப நாள் இருக்கிற பிளட்டை ஹிடன் பிளட்டுன்னுவாங்க, அந்த பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணால் நமக்கு இன்டெஸ்டைனல் கேன்சர் டெவலப் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ சர்ஜரி இஸ் அ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது கேன்சர் செல்ஸ் மற்ற இடத்துக்குலாம் பரவ ஆரம்பிச்சிடும். அடுத்தது ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பியில் வந்து லார்ஜ் டோஸ் ஆஃப் ரேடியேஷன், ஒரு ஃபிக்ஸட் டோஸை வந்து ரேடியேஷன் மூலம் அந்த அஃபெக்டட் ஆர்கனில் பாஸ் பண்ணுறனால கேன்சர் செல்ஸ் வந்து டை ஆகும். பிரேக்கி தெரப்பின்றதும் அதே மாதிரி டெக்னிக் தான். ஆனால் இங்கே ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், கோபால்-60 அப்படின்றோம். ஸோ அந்த ரேடியோ ஐசோடோப்ஸை வந்து அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் ஆர்கனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரேடியேஷன் கொடுக்கறது. ஹீமோதெரப்பின்றது மருந்து மாத்திரை, ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஹீமோதெரப்பி. ஹீமோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வின்பிளாஸ்டின், வின்கிறிஸ்டின் இதெல்லாம் இருக்குது. இதுவுமே கேன்சர் செல்ஸை வந்து கில் பண்ணும். ஹார்மோனல் தெரப்பி, ஹார்மோனல் ட்ரக்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரீட்மெண்ட். சில நேரத்தில் நம்ம கம்பைன்டு மெஷராக தான் ஃபாலோ பண்ணும். அதாவது ஒரே பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜரியும் பண்ணுற மாதிரி இருக்கும், ரேடியோ தெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹீமோதெரப்பியும் அட்மினிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பைன் ட்ரீட்மெண்ட்டாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கேன்சர் டாபிக் பற்றின டிஸ்கஷன் முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடான புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீட் ப்ரிப்ரேஷன் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.